நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இதனுடைய 570வது வீடியோ. இந்த வீடியோவை இன்னைக்கு ஒரு 12-13 ஐ ரிட்டையர் ஃப்ரம் டாய்பே டூரிங் த இயர் 2012. அப்போ ரிட்டையர் ஆனேன். டாய்பேயில் ஒர்க் பண்ணும்போது ஒரு வேறு ரமணி அண்ணான்னு சொல்லிட்டு நங்கந்தூர் ஆஞ்சநேயர் கோவில் கட்டினவர். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் அவர் தான் கட்டியிருக்கார். பெரிய மகான். அவர் ரொம்ப சிம்பிளான பர்சன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியாக நகந்தூர் ஆஞ்சநேயர் கோவிலை கட்டினார் அந்த காலத்தில் அவர். அப்புறம் இவாள்லாம் அங்கே பாலிட்டிக்ஸ்லாம் அது விட்டு வெளியில் போய் பஞ்சவடியில் போய் பாப்பான் சாவடின்னு பேர். அந்த வேட்டு பாண்டிச்சேரி போகிற வழி இங்கேருந்து டேர்னிங் அது. அங்கே அவர் ஃப்ரெண்டு நிலம் கொடுக்க அங்கே ஆஞ்சநேயர் உத்தர பிரகாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கட்டினார். அந்த கோவில் பற்றி ஏன் சொல்கிறேன்னா, அந்த கோவிலில் எங்கள் குரு அம்மா மாதம் போய் சீதா கல்யாணம் பண்ணா. அந்த காலத்தில் எல்லா சிஷ்யாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனோன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணும்போது வெயில் காலத்தில் குருவை பற்றி சொல்ல வேண்டியிருக்கேன் நான் இன்றைக்கி. அது மாதிரி கொதிக்கிற வெயில் தரையெல்லாம் அது பேர் என்ன, இந்த கிரனைட் போட்ட தரை, பெரிய கோவில் சுற்றி வரும்போது கால் பொழிஞ்ச போகிற எடுத்து. அப்போ காயர் மேட்டை பற்றி விசாரிச்சிருக்கா. அவள் இன்னும் கணக்கு சொல்லியிருக்கா, கேரளாவில் பண்ணுறாலாம் சொன்ன உடனே ஷீ தாட் ஒரு few thousands of rupees ஆகும்னு நினச்சிருந்தா. அது பார்த்தா அது தார் ரோடு போடுற மாதிரி சுற்றி போகிற வேண்டியிருக்கு. அதில் பைப்பில் தண்ணி விடுவா. ஸோ அந்த கோவில் பண்ண காப்பது லட்சத்தில் போயிட்டு கிடச்சில். அது இவன் ஆரம்பித்தது few thousands போகும் பார்த்தா இட் ரீச்டு மோர் தென் lakh. ஸோ வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறமா அதுக்கு அது சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட ரமணியன்னா அந்த கோவிலை கட்டினார். ஒரு இது வச்சு வைராகிய தீட்சை பண்ணார் அவர். அந்த ரமணியன்னா நிறைய பரமாச்சாரியாருக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர், சிங்கேரி ஆச்சாரியருக்கு வேண்டியவர், எல்லா இடத்துக்கும் போவார் அவர். ஜனங்களாம் அழைச்சிட்டு இங்கே கிளம்பும்போது சபரிமலை ட்ரிப் போனால் கூட சரி, நேராக பரமாச்சாரியாரை பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு தான் அங்கே போவார். அது மாதிரி ஒரு சமயம் போயிருக்கும்போது அப்போ அது தனி கதை கொடுங்க. இன்றைக்கி பேச வேண்டிய கதையில் திருக்கோபுரூர் தபோவனம்னு இருக்குது. அந்த இடத்துக்கு போயிருந்தார் ரமணி அண்ணா ஒரு சமயம். அங்கே கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த இவர் அங்கே மகான். அவர் ஞானானந்தகிரி பேர். இந்த ஞானானந்த குழந்தையாற்ற பேர். அப்படியே பாருங்களேன், இவருடைய வயசு மோர் தென் 250 years மேலே இருந்திருக்கார். குழந்தை எடுத்திருக்கார். இந்த விஜய் டிவியில் காத்தால குருமார்களை பற்றியெல்லாம் வைப்பான். அதில் ஞானானந்தகிரி கூட வரும். அதில் இந்த மாதிரி ஒரு கூட சேரில் உட்காந்துட்டு இருப்பார். அப்படியே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் பார்த்தா அப்படியே தாத்தா சாமின்னு அவரை அப்படியே போய் உட்காந்துட்டுருவா. எல்லோரும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு அந்த தீப பிரதர்ஷனம் ஒன்று பண்ணுவார். அங்கே கோவில் எல்லாம் சுற்றிட்டு வருவார். வெரி சிம்பிள் பர்சன். பெரிய என்ன சொல்கிறது, முக்காலம் உணர்ந்த ஞானி. நம்ம இதில் இந்த தபோவனத்துக்கு திருக்கோவில் தபோவனத்துக்கு குருமாதா காராமசூலாம் வாங்கி கொடுத்துருக்கா. அடிக்கடி திருக்கோவிலுக்கு போயிடுவா. அந்த மடத்தில் போய் தங்கிட்டு வந்தாலும் மன சந்தோஷமாக இருக்கடான்னுவா. இப்போ இன்றைக்கி டாபிக் வேதம் விட்ட கண்ணீர். இது ரமணியன் நான் சொல்லி நான் சொல்லதான் அப்படி ரீட் பண்ணுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுந்தார். நான் நிஜமாகவே இந்த ஆர்டிக்கல் படித்து கண்ணீர் விட்டுருக்கேன் நான் அந்த காலத்தில். ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் த வியூவர்ஸ். அதாவது ஞானானந்தகிரி சுவாமிகளின் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அவதரித்து 20ஆம் நூற்றாண்டில் 70கள் வரை சுமார் 120+ ஆண்டுகள் ஸ்தூலமாகவும் தற்போது சூட்சுமமாகவும் அருள் பார்க்கும் மகாபுருஷர். நாம் சங்கீர்த்தன சம்பிரதாயத்தை அனுசரித்து தம்மை பற்றி குறிப்பிடுகையில் ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை மூலகுருவாக கொண்ட என்று அருள்பவர். திருக்கோவிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் ஊஞ்சலூர் என்ற கஷேத்திரத்தில் வசித்து தற்போது பிருந்தாவனமாக அருள்பவர். இந்த கட்டுரை ரமணி அண்ணாவால் அவர் சொந்த அனுபவமாக எழுதப்பட்டு சக்தி விகடனில் வந்தது. எழுத்தும் நடையும் அவருடையது. டாபிக் வேதம் விட்ட கண்ணீர். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை
திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரை தரிசித்து விட்டு திருக்கோவலூர் ஞானானந்த தபோவனத்துக்கு சென்றேன். தபோவனத்தை அடைந்த போது காலை 10:30 மணி. அந்த ஏக கூட்டம் சுமார் 100 கார்களுக்கு உரையாமல் சாலையோரம் இருந்திருந்தன. மெயின் ரோடு பக்கத்திலேயே இருக்கும் அந்த இடம். தியான மண்டபத்தில் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி போட்டு வீற்றிருந்த ஞானானந்த குரு ஒவ்வொருவராக தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். பக்தர்களின் கேள்விகளுக்கு சளைக்காமல் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் எப்பயுமே நீ பாப்பா நாம் நாம் தான் சொல்லுவார் அவர். நான் ஒரு தூண் ஓரத்தில் பயபக்தியுடன் கை கூப்பி நின்றேன். அருகில் பரம தேஜஸ்வியான நடுத்துறை வைதிகர் ஒருத்தவர் நின்றிருந்தார். அவர் திருவாக்கிலிருந்து வந்த ஸ்ரீருத்ரம் கணீர் என்ற மடம் முழுவதும் வியாபித்தது. அவரை உற்று நோக்கினேன். முகத்தில் வாட்டம், கண்கள் பனித்திருந்தன. இதற்குள் எங்கள் இருவரையும் பார்த்துவிட்ட சுவாமிகள் வைதிகரை மட்டும் தங்கள் கை காட்டி அழைத்தார். அருகே சென்ற வைதிகர் சாஷ்டாங்கமாக சுவாமிகளை நமஸ்கரித்து கை கட்டி நின்றார். அவரை கனிவுடன் ஏறிட்ட குருநாதர், வேதம் எப்பயுமே கனி விடக்கூடாது தெரியுமா? ஏன் நீ அழற? தேசத்துக்கு சுபிட்சம் குறைஞ்சிரும் அப்படின்றார். நம்ம வாக்கிலிருந்து வந்த ஸ்ரீருத்ரம் நம்ம வாக்கிலிருந்து வந்த ஸ்ரீருத்ரம் தேவாமிரதமாக ஸ்வரசுத்தமாக இருக்கிறது. நாம் ஒரு காரியம் பண்ணுவோம். அங்கே ஆஞ்சநேய சுவாமி சந்நிதியில் உட்காந்து ஸ்ரீருத்ரம் சமகம் புருஷ சுத்தம் எல்லாவற்றையும் ஆத்மார்த்தமாக சொல்லிகிட்டே வா அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆஞ்சநேய சுவாமிகள் சந்நிதியில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஞானானந்தகிரி மகாகுரு எப்பொழுதும் பிறையை விளக்கும்போது நீங்கள் உனக்கு சொல் செய் பண்ணு என்று சொல்லாது நாம் நமக்கு சொல்வோம் செய்வோம் பண்ணுவோம் தான் சொல்லுவாராம் ப்ளூரலில். பரம பாக்கியம் சுவாமி அப்படியே பண்ணுறேன் வேதிகள் போயிட்டார். இப்போ அடுத்து அடியேனை அழைத்தார். ரமணி குறிச்சி ரமணி அண்ணாவை. நாம் எப்போ வந்தோம் என்ன இல்லை குருதேவா தனியாக தான் வேற கூட வந்திருக்காளான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், சுவாமிகளை நீ வேதத்தோடு வந்தியான்னு அந்த வேதிகரோட. இல்லை நான் தனியாக தான் வந்தேன்றார். அப்பா சொல்கிறார், நாமளும் ஸ்ரீருத்ரம் தெரிஞ்சால் சன்னதிகள் சொல்லிட்டு வரலாமே, ரொம்ப புண்ணியன்றார். உத்தரவுப்படியே செய்தேன் என்று நகர்ந்தேன். மணி 2 மணி. தனது பிட்சையை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் மண்டபத்தில் வந்தார் குருநாதர். போஜனத்தை முடித்துவிட்டு அடியேறும் அந்த வேதிகரும் அருகே அமர்ந்தோம். கூட்டம் அதிகமில்லை. வேதிகரை தன் முன்னே அமரச் செய்தார் ஸ்ரீ சுவாமிகள். நானும் ஓரமாக நின்றேன். சிறிது நேரம் வேதிகரையை பார்த்து கொண்ட சுவாமிகள், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. சாப்பாடெல்லாம் ருசியாக இருந்தது தான் கேட்குறாரு. வேதிகர் ரொம்ப நன்னா இருந்தது சுவாமி என்றும் குருநாதர் முகத்தில் திருப்தி. அவர் சாப்பிடணும் எல்லாரும். பூர்வீகம் எங்கேன்னு கேட்குறார். நாம் எந்த ஊர்லேருந்து வந்தோம்? பூர்வீகம் என்ன ஊர்? நான் உத்தரகோசம் அங்கே. என் கொள்ளு தாத்தா காலத்திலேயே தஞ்சாவூருக்கு செட்டில் ஆகிட்டுட்டோம் சொல்கிறார். நம்ம நாமதேயம் என்றார். அடியன் சீதாராம கனபாடிகள், தகப்பனார் சங்கராம கனபாடிகள், தாத்தா ஆத்மநாத சௌதிகள். இப்போ யாரும் இல்லை. அப்பாவும் 2 வருஷத்துக்கு முன்னால் காலம் ஆயிட்டான்றார். வேதத்தில் நம்ம என்ன சாகை இருக்குது, எஜுர் சாமன் இருக்கு இல்லையா, என்ன பண்ணும்போது யஜுஸ்ரம் எஜுர்வேதம் சுவாமி என்றார். கனாந்தம் வேதத்தில் கனமுடைய அத்தியனம் ஆகியிருக்கின்றார். ஆமாம், அதுக்கு ஆகியிருக்கான்னு கேட்குறார். ஆமான்றார். நமக்கு என்ன வயசு? 44 சாமி என்றார். சந்நிதி 20 வயசில் விவாகத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஆனால் விவாகம் பண்ண முடியல. ஏன்? கையிலே பணம் காசு இல்லை குருநாதா, அந்த கஷ்டம்தான் ரொம்பவும் ஆட்டுறது என்று சீதா கணபாடிகள் சொன்னார். உடனே குருநாதர், அடடா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அந்த பாண்டரங்கன் பார்த்துப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்துக்கு நலப்புலம் எதுவும் கிடையாதான்ற. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எப்படிலாம் தெரியல குருநாதா, ஆனால் தாத்தா காலத்தில் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து வண்டியாக நெல் வரும், அம்மா சொல்லுவான்றார். நம்ம எங்கே வேத அத்தியானம் பண்ணோம்? காசி கஷேத்திரத்தில் எஜுர்வேத பாடசாலையில் குருநாதா. அப்போவே எனக்கு வைராக்கியமாக நோடித்து பூர்ணமாக அத்தியானம் பண்ணி முடித்ததும் பூர்வம் அபரம் சுப அசுப காரியங்கள் பண்ணி வைக்க போகாமல் நாம் கற்றுண்ட வேதத்தை நிறைய பேருக்கு சொல்லித்தரணும் பண்ண நான் அபர காரியத்தையெல்லாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றார். அதே மாதிரி இந்த வெதியக்காரங்க நான் போகிறதில்லை முடிவு பண்ணிட்டேன்றார். ஸோ நான் சத்திய சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்றார். ஊருக்கு வந்தது இதை கேட்டு எல்லோரும் என்னை கோச்சுண்டா. நான் கவலைப்படலை, ஆர்வத்தோடு வந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஊராக பாராயணத்துக்கு போவேன். அப்புறம் விவாகமாகி பொண்ணும் பிறந்துட்டா. ரொம்ப கஷ்ட ஜீவனம். பல நாள் நீராகரத்தை மட்டும் குடிச்சிட்டு குடும்ப பட்டினி கிடக்கிறதுன்றார். கங்கையில் பண்ணிட்ட சத்திய சங்கல்பத்தை மீறலான்னு கூட சில நேரங்களில் தோன்றும். உடனே சேச்சே
கங்கையில் பண்டைய சத்திய சங்கல்பம் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரர் சொன்னது தானே, அதை மேறலாமோ? மனசை சமாதானப்படுத்திட்டேன், வைராக்கியமாக இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன், இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சாமிகள் நெகிழ்ந்து போனார். சிறிது நேரம் சீதாராம இந்த கனபாடிகளே பார்த்து சொல்கிறார், கனபாடிகளே கவலையே வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆசீர்வதித்துட்டு, அது சரி தபோவனத்துக்கு போயிட்டு வரும்படியாக யார் சொன்னார்? தஞ்சாவூர் வெங்கடேச சுப்பையர்னு ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஒருவர், அவர் தான் ஞானானந்த தபோவனம் போய் சத்குருவை பாருங்கள் சொன்னார், அதெல்லாம் வந்தேன்றார். அர்த்த புஷ்டியோடு சில சாமிகள், நாம் இன்னைக்கு தபோவனத்தை தங்கிட்டு நாளைக்கு சுவாமி உத்தரவு கொடுத்து போகலாம், ராத்திரி போகக்கூடாதுன்னு சொல்லிடுறார். பிறகு அடியேனிடமும் நம்ம மெட்ராஸுக்கு ஒன்றும் அவசரமாக ஜோடி இல்லையோ, நீங்களும் நம்மளும் நாளைக்கு போகலான்னு சொல்லி ரமணியன் அண்ணாக்கிட்டே சொல்லிடுறார். மறுநாள் காலை 11 மணி தியான மண்டபத்துக்குள்ள பிரவேசித்தா குருநாதர். கூட்டம் இல்லை. அனுஷ்டானங்களை பூர்த்தி செய்து விட்டு சீதாராம கனபாடிகள் வந்தார். அனைவரும் குருநாதரை நமஸ்கரித்தோம். அந்த நேரத்தில் வாசலில் 2 பெரிய கார்கள் வந்தன, அம்பாஸ்டர் கார்கள். அவர் இறங்கிய 4-5 பேர் உள்ளே சாமிகளை நமஸ்கரித்தனர். புன்முறுவல் பூத்தார் குருநாதர். அவர்களில் ஒருவர் உடன் வந்தவர்களும் ஏதோ ஜாடை காட்டினார். அவ்வளவுதான். 6 பெரிய சாக்கு மூட்டைகள் கார்களிலிருந்து இறக்கப்பட்டு சாமிகள் முன் வைக்கப்பட்டன. அவற்றை உற்று நோக்கிய சாமிகள், இதெல்லாம் என்ன என்றார். வந்தவர்கள், அரிசி சுவாமி, நல்ல கிச்சடி சம்பா அரிசி, பச்சரிசி, இதெல்லாம் எங்கே விளைஞ்சது என்றார். என்னோட வயலில் தான் சாமி என்று பெரியவங்க மிக்க சொன்னார் அந்த ஆசாமி. நம்மளை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, இதுதான் முதல் தடவை வந்திருக்கலாம் கேட்குறார். கிருஷ்ணமூர்த்தி ஆசிரமத்தில் தினம் அன்னதானம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் எங்களுக்கு கைங்கரியமாக இருக்கட்டும் இது கொண்டு வந்தேன்றார். அது இருக்கட்டும், எல்லா மூட்டைகளும் ஈர அரிசியமாக இருக்க போல இருக்கேன்றார் சாமிகள். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை சாமி, 4 நாள் முன்பால் காயை வைத்து சுத்தம் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், பதட்டத்துடன் கூடியதா கிருஷ்ணமூர்த்தி. இதை கேட்டு சிறு சுவாமிகள், அப்படியா, மூட்டைகளை பிரித்து தான் பார்ப்போமே என்று உத்தரவு கொடுத்தார். மூட்டைகள் பிரிக்கப்பட்டன. தன் தங்க கையால் ஒரு பிடி அரிசியை எள்ளினார் குருநாதர். அவர் சொன்னபடி அதில் ஈரம் கசிந்தது. எல்லா மூட்டைகளும் அவ்வாறு இருந்தன. குருநாதர் மிக சாந்தமாக, கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஈரக்கசிவை சாதாரணமாக நினைச்சாத, இது வேதம் விட்ட கண்ணீர் என்று சொன்னார். நமக்கு பூர்வீகம் திருக்காட்டுப்பள்ளி தானே அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணமூர்த்திக்கு வியப்பு. ஆமாம் குருநாதா என்றார். அவரிடம் கனபாடிகளை காட்டி, சுவாமிகள் இதை உட்கார்ந்துருக்காரே சீதாராம கனபாடிகள், இவரோட தாத்தா உன் கிரகத்துக்கு பரம்பரையாக சாஸ்திரிகளாக இருந்தார். வருஷம் 10 வண்டி நெல் வேத மானியமாக இந்த குடும்பத்துக்கு போயிருந்தது. உங்கள் தாத்தா காலத்திலே சாஸ்திர விரோதமாக ஒரு விவாகம் நடைபெற வேண்டியிருந்தது, நிர்பந்தம் உன் குடும்பத்துக்கு. அதை நடத்தி வைக்கும்படி இவருடைய தாத்தாவை உங்கள் தாத்தா கேட்க இவர் மாட்டேன்ட்டார். அதனால் மானியத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டார் உங்கள் தாத்தா. அதனால் மானியம் நின்று போச்சு. அதனால் இவா தாத்தாவும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிவிட்டு வேற ஊருக்கு போயிடுறா. மானியமே நின்று போயிடுத்து. அந்த வேதமிட்ட கனி சூட்சமாக இன்னும் அந்த குறிப்பிட்ட வயலில் விளையிற அரிசியில் இருக்கிறது. இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லி சாமிகள் சொல்கிறார். அனைவரும் பிரமிப்புடன் பார்த்திருந்தனர். சாமிகள் தொடர்ந்து சொன்னார், அந்த நிலத்துக்கு என்ன பேர் உண்டா தெரியுமான? வேத விருத்தின்னு பேரான் அந்த நிலத்துக்கு பேர். இப்போ புரியுதா? அந்த வேதத்தை தொழிலாக வச்சுன்றவர்களுக்கு மானியமாக விடப்பட்ட நிலம்தான் விஷயம். இப்போ நிறைய பேர் சொல்கிறோம், அதாவது இந்த என்ன சொல்கிறது, தானமாக கொடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொன்று சதுர்வேத மங்கலம் அப்படிலாம் சொல்கிறான். அதை பற்றி கேலி பண்ணுறா திராவிட கட்சிகள்லாம். ஆனால் ஒவ்வொன்றும் காரண காரியம் இருக்கு. ஒரு பிராமணனுக்கு கொடுக்குறது போய் நம்ம மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணிட்டாச்சுங்க, தீராத பாவம் வந்துடும் இந்த குடும்பத்துக்கு. இப்போ உடனே புரியுதா? அந்த வேத தொழிலை கொண்டிருந்தவர்களுக்கு மானியமாக விடப்பட்ட நிலம் என்றது. கிருஷ்ணமூர்த்தி எழுந்தார். சாமிகளை சாஷ்டாங்கமாக நமக்கு உறுதியவா, இந்த மானிய நிலை விஷயம் சத்தியமாக எனக்கு தெரியாது. நீங்கள் கண்ணை திறந்து விட்டீர்கள். பணத்துக்கு கஷ்டம் இல்லை. திருச்சியில் ஜவுளி பிஸ்னஸ் என்றால் நடக்கிறது. மானியமாக விடப்பட்ட அந்த நிலத்தில் விளைஞ்ச அரிசியை இதுவரைக்கும் என் பரம்பரை தான் சாப்பிட்ருக்கு. இதுக்கு பிராயச்சித்தமாக இந்த சீதாராம கனபாடிகளுக்கு ஒரு காரியம் பண்ண போகிறேன்னு சொல்லி தன் பையை திறந்து செக் புக்கை எடுத்தார். சீதாராம கனபாடிகளின் இனிஷியலை கேட்டு அதை பூர்த்தி செய்து குருநாதன் திருவிழை சமர்ப்பித்தார். அதை ஏறிட்டு பார்க்க சாமி சொன்னார், 1.5 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கியா நீ அதில் என்ற ஆனந்த கண்ணீர் உதித்தார் சீதாராம கனபாடிகள். இந்த 6 அரிசி மூட்டைகளையும் சீதாராம கனபாடிகள் இடத்திலேயே சேர்க்கும்படி கிருஷ்ணமூர்த்தியை படித்துவிட்டு அனைவரையும் ஆசீர்வதித்தபடியே உள்ளே சென்று விட்டார் அந்த
பிரத்யக்ஷ பாண்டுரங்கன் முடிகிறது இந்த கதை. நிஜமாகவே நடந்தது. திருக்கோவலூரில் தபோவனத்தில் அந்த நம்ம தபோவன சுவாமிகள் அந்த மாதிரி பண்ணியிருக்கார். ஞானானந்தகிரி இவருடைய சிஷ்யர் தான் வந்து ஹரிதாஸ்கிரி எல்லாம். ஸோ இது என்ன காமிக்கிறதுன்னா, ஒவ்வொன்றும் பெரியவாள்லாம் அந்த காலத்து ஒரு 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 நற்செயலுக்காக ஏற்படுத்தியிருக்கா. அதை மாற்றுறதோ இது பண்ணுறதெல்லாம் பாவத்தில் கொண்டு விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லலாம் வந்து இப்போ இளைஞர்கள்லாம் புரியாத வாழுங்க. அடிப்படும் போது தான் தெரியாது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டுமேன்ட்டு. ஸோ நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்லி பிரச்சனையே இல்லை. லைஃப் நல்லா போயிட்டுருக்கோம். நான் நேற்று கூட ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 11 குழந்தைகள் பிறந்தது. அதில் வந்து 2 குழந்தைகள் வயிற்றுல இறந்து போயிடுச்சு. ஒரு குழந்தை 5 வயசு வரைக்கும் வளர்ந்து இறந்து போனான். இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ பெரியவா துணியை சின்னவா போட்டு மேலே போட்டு சோத்துக்கு ஒன்றும் கஷ்டப்படல யாருமே. நல்லபடியாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். நல்லா தான் படித்தோம், நல்லா தான் இருக்கும். எல்லாம் சொந்த வீடு வாழத்தோட இருக்கா. இப்போ இருக்கிறவ வந்து ஒரு குழந்தைய பற்றிக்கிறத கஷ்டப்படுறா, 1000 குழந்தையே வேணான்னு சொல்கிறேன். இதெல்லாம் அபத்தமான செயல்கள். குழந்தைகள் நிறையா, அதாவது இப்போ இங்கே முஸ்லீம்ஸ் வந்து நிறையா குழந்தைய பற்றிக்கிறா. இந்து சமுதாயத்தில் வந்து குழந்தைகளே குறைச்சிட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவரா அன்றைக்கி கூட ஆட்டோவில் பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதாவது பிரஜாபதி உற்பத்தி தான் மெயினாக சொல்லியிருக்கு. அது கல்யாணம் பண்ணுறதே வந்து குழந்தைகளுக்கு நிறையா இது பண்ணிட்டு அவனால் அப்படி சமைச்சா ஒரு ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு சித்தப்பா வேலைக்கு போக மாட்டான், ஒரு வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் ஒரு மாமா இருப்பான், ஆற்றுல அத்தை பாட்டி எடுத்துருப்பான், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருந்தாலும் இல்லையா, 3 வேளை சாப்பிட்டுருந்தாலும் இல்லை, எல்லாரும் வேலைக்காரர்கள்லாம் கொடுத்துருந்தா, நிலபலங்கள்லாம் இருந்ததுன்னு. இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு அக்ரஹாத்தான் காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் வந்துடுறா. இது வந்து வி ஆர் நாட்டு. இப்போ வந்து லட்சமாக சம்பாதிக்கிற ஐடியில் மனசு நிம்மதி இல்லை. என்ன பிரச்சனை, சாக்கடை லட்சியம் போகிற மாதிரி போகிறது பணங்கள்லாம். அந்த காலத்தில் வந்து தேவையானதுக்கு தான் செலவழிப்பா. பசங்க கிட்டலாம் ஃபோனெல்லாம் இப்போல்லாம் ஐஃபோன்றா, ஐபேடுன்றா, இதுன்றா, 20,000 30,000 அதெல்லாம் குழந்தைகிட்டலாம் தரவே மாட்டான் அந்த காலத்துலாம். ஒரு காலத்தில் வந்து ஒரு 2 ஃபேனு ஒரு ரேடியோ இருந்தாலும் பெரிய பணக்கார வீடு அந்த காலத்தில். அப்புறம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது. அப்புறம் ஏசிலாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய பணக்கார ஆற்றுல தான் இருக்கும். இப்போ எல்லோரும் வச்சுக்க நல்லது தான். உலகம் நல்லா முன்னேறி போனால் வந்து மைண்டு நல்லா இல்லை. அதாவது புத்தியும் நல்லபடியாக இருக்கணும். குழந்தைகளெல்லாம் வச்சு நாராயண சிமையங்கார் சொல்லுவார் என்கிட்ட, சாப்பிட்ற நேரம் தான் வந்து வி கேன் மீட் தி பீப்புள். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணும். ஒரு குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா வி கேன் ஷேர் தி இன்ஃபர்மேஷன். பேசணும், பசங்கள்கிட்டலாம் பேசணும். அது பாட்டு இங்கே ஓடுறது, இவ பாட்டு இங்கே உட்காந்துருக்கா, ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்கா, இவ்வளோ பிரயோஜனப்படாது. நம்ம நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும், ஆற்றை பற்றியெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா வந்து தாத்தா பாட்டி பேரே கூட தெரியாது, அத்தை மாமா தெரியாது, ரிலேஷன்ஷிப்பே தெரியாது, அப்படி போயிடும் கதை. ஸோ ஆகையினால கொஞ்சம் மாறும் தயவுசெய்து. இந்த மாதிரி யாராவது இப்போ தண்ணீர் பந்தல் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தானா அதெல்லாம் கடைப்பிடிங்க தயவுசெய்து. இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு சாபங்கள் வந்து சேர்ந்துடும் பின்னாடி. ஸோ இதெல்லாம் சொல்லி இந்த வேதமிட்ட கண்ணீர் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ரமணி அண்ணா வந்து பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஒன்றும் அவர் சொன்ன இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சக்தி உடலில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.